பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறதான தலைப்பு கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இதுதான் செப்பனியா 3:17 செப்பனியா 3:17 கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்ம எப்படி ஒரு தேற்றுவதாக, மகிழ்ச்சிக்குரியதாக, மகிழ்ச்சி அடைய செய்வதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மைதான், இன்றைக்கு நம் மத்தியிலே கர்த்தர் இல்லை என்று சொன்னால், நம்மிடையே கர்த்தர் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பழைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு ஒரு அவலமான கேவலமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வந்த பிறகு, நம்முடைய நடுவிலே வந்த பிறகு, நம்முடைய வாழ்க்கை அப்படியே நாம் தலைகீழாக மாறி இருக்கிறது. அன்றைக்கு செய்த எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வதில்லை. இன்றைக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். இந்த செப்பனியா 3:17 செப்பனியா என்கிற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலருக்கு சொன்ன வார்த்தை, இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நமக்கு இந்த வார்த்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, ஆண்டவர் நம்ம மேலே சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அருமையானவர்களே, சரி, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எங்கெல்லாம் இருக்கிறார், எந்த இடங்களிலெல்லாம் அவர் நடுவில் இருந்தார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். தேவன் எதன் நடுவிலெல்லாம் இருந்தார் என்பதை குறித்து பார்க்கின்ற பொழுது, பூமியின் நடுவில் முதலாவதாக நம்ம பார்க்க இருப்பது, பூமியின் நடுவில் கர்த்தர் இருந்தார். எப்படி இருந்தார்? யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை நாம் தியானித்தால் அந்த இடத்திலே என்ன நடக்கிறது? தேவன் மோசேயினிடத்திலே அந்த எகிப்திலே அடிமையாய் இருந்த இஸ்ரவேலரை தனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்து கொண்டு வரும்படியாக சொல்லுகின்ற பொழுது, அங்கே பார்வோன் என்கிற அந்த அரசன் அவர்களை பார்த்தா விட மாட்டேன்னு சொல்கிறான். அங்கே 10 வாதைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த 10 வாதைகள் கொடுத்தும் கூட அவன் மிகவும் இருதயம் கடினப்பட்டவனாக அவளை அனுப்பாமல் இருந்ததின் நிமித்தமாக கர்த்தர் கடைசியாக ஒரு வாதையை அனுப்புகிறார். அந்த வாதை என்னவென்று சொன்னால், அங்கே வண்டுகளை அந்த தேசம் முழுவதுமாக அவர் பரவ செய்கிறார். அந்த வண்டுகளை அனுப்புகின்ற பொழுது அந்த வண்டுகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், அங்கே பார்வோனுடைய அரண்மனை முழுவதுமாக அது போய் நிரம்பி விடுகிறது. எகிப்தியர் இல்லங்களிலெல்லாம் அது நிரம்பி விடுகிறது. அதை போலவே அவருடைய வேலைக்காரர்கள் இல்லங்களிலெல்லாம் நிறைந்து விடுகிறது. பிசையும் தொட்டியிலிருந்து எல்லா இடங்களிலும் அந்த வண்டுகள் நிரம்பி காணப்படுகிறது. ஆனால் தேவன் அந்த இஸ்ரவேலர் மத்தியிலே நடுவிலே இருந்த காரணத்தினாலே அந்த கோசேன் என்கிற நாடு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாடு. அவர்களுக்கு அடிமையாக போகின்ற பொழுது பார்த்தா அந்த எகிப்து தேசத்திலே இந்த இஸ்ரவேலருக்காக, எபிரேயருக்காக ஒதுக்கப்பட்ட இடம் கோசேனுங்கிற ஒரு நாடு. அந்த நாட்டிலே இருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. பிகாஸ் ஆண்டவர் அங்கே அவர்கள் நடுவிலே இருந்தார். கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருந்த காரணத்தினாலே அந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா வண்டு ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை. 22ஆம் வசனத்தை பார்க்கிறோம். யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 22 பார்க்கிறோம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி 23ஆம் வசனம், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்லி பார்வோனுக்கு மோசேயின் மூலமாக அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்படியே கர்த்தர் செய்தார். செய்தார்.
மகா திரளான வண்டுகள் ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரன் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினால் எகிப்து தேசம் கெட்டு போயிற்று. ஆனால் கோசேன் தேசத்திலே இருந்த இஸ்ரவேலர் இல்லங்களிலே அவர்களுடைய மாடு ஆடு இருக்கிற தொழுவங்களிலெல்லாம் ஒரு சின்ன ஒரு வண்டு கூட இல்லை, துரும்பு கூட கிடையாது. அருமையானவர்களே, தேவன் அப்படி நடுவிலே இருந்ததால், இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே இருந்ததால், அந்த கோசேன் நாட்டினுடைய நடுவிலே இருந்ததால், அந்த பூமியின் நடுவிலே அவர் இருந்ததால் அந்த கோசேன் நாடு காப்பாற்றப்பட்டது. அதனை வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் பார்வோனுடைய பிள்ளைகள் முதற்கொண்டு அந்த தேசம் முழுவதும் எகிப்தியர் எல்லார் வீடுகளிலும் நிரம்பி போயிற்று வண்டுகள். அவர்கள் மிகவும் உபத்திரவத்திலே இருந்தார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் அதே தேவன் நம்மோடு கூட நம் மத்தியிலே நம் நடுவிலே இருக்கிறார். நடுவிலே இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்டதான ஒரு துரோக செயல்கள் நடந்தாலும் சரி, விரோதங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இக்கட்டுகள் இன்னல்கள் வந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியிலே தேவன் நம்முடைய நடுவிலே இருப்பதனாலே, இந்த பூமியின் நடுவிலே இருப்பதனாலே அன்றைக்கு கோசேன் நாட்டிலே உள்ள எகிப்தியர் அந்த இஸ்ரவேலரை காப்பாற்றிய மாதிரி இன்றைக்கு உங்களையும் என்னையும் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா.